தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. இந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த தேர்தல் களத்தில் வெற்றி மகுடம் சூடப்போவது யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் நிற்கிற முக்கிய கட்சி தலைவர்கள் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? கட்சியில கூட்டணி கட்சி தான் இந்த தடவை ஆட்சிக்கு வரும். தனித்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. தனி கட்சி ஆட்சி அமைக்கிறது முடியாது. கூட்டணி தான். அந்த கூட்டணியிலையும் அப்படி வருமானால் இந்த குரு கடகத்துக்கு வந்த பிறகு ரீஎலெக்ஷன் கூட கொண்டாந்துருவார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஒரு எதிர்கட்சி ஆகிற வாய்ப்பு இருக்கா, இல்ல கட்சி தொடங்கினதுமே இவ்வளவு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்கன்னு மக்கள் கொண்டாடுறதுக்காக? அவர் பூச நட்சத்திரம் கடக ராசியில பிறந்திருக்கார். கடக ராசி பூச நட்சத்திரம் பிறகு இப்ப நட்சத்திர அதிபதியாகப்பட்ட சனி பாக்கியஸ்தானத்துல தான் இருக்கார். பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். அவர் சப்தம் அஷ்டமாதிபதி. அதனால அவருக்கு வருவார்கிற சொல்லியிருக்கு. அது காரணம் அவருடைய மனைவி ஜாதகத்தினுடைய மனைவியினுடைய அமைப்பும். அதனால அவருடைய சோதனைகள் எல்லாம் திருமணமான ஒரு வருஷம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளேயே படாத கஷ்டப்பட்டு வந்துட்டார். அவர் அடிப்படையிலிருந்து வந்தவர். அதனால சிம்ம ராசி அவர் ராஜாவானார்னா. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி? அவருக்குமே சனி உச்சம்தான். அவருக்கும் சனி பலம் தான். கலைஞர் சனி பலம், உதயநிதி சனி பலம், எடப்பாடியார் சனி பலம் தான். சனி பலமா இருக்கிறவங்க மீண்டும் இந்த வருடம் திமுக அரியணை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களம், அரசியல் ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் ஓம் உலகநாதனின் பணிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு ஐயா. இன்னும் 5 நாட்கள்ல ஜனநாயக திருநாள், தேர்தல் நாள் வரப்போகுது. எல்லா கட்சிகளும் மிக பரபரப்பா அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லா விஷயத்தையும் மிக சிறப்பான வகையில செஞ்சுட்டு இருக்காங்கும் பொழுது இந்த தேர்தல் களத்தில் வெற்றி மகுடம் சூடப்போவது யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் நிற்கிற முக்கிய கட்சி தலைவர்கள் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமாங்க? நன்றிப்பா, நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஜோதிடம் என்பது பொதுவானது. அதான் இப்போ ஜோதிடம் உலகத்தில் பொதுவான ஒரு தேதியை நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்ததுன்னா அது ஒரு குழந்தையை பற்றி சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயல் நடக்கிற வேலையை வச்சு தான் சொல்கிறது. அப்படி செயல் நடக்கும்போது இந்த எலெக்ஷன் நீங்கள் சொல்லும்போது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் கஜகேசரி யோகத்தில் நடக்குது. லக்னம் மேஷ லக்னம். லக்னாதிபதி மறைஞ்சிருக்கார். இப்போ லக்னாதிபதி மறையக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு. லக்னாதிபதி மறைஞ்சிருந்தால் அது எலெக்ஷன் நேரத்தில் சில கலவரங்கள், போக்குவரத்து கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆளுகிற அரசர்களுக்கு நிறைய மன உளைச்சல் கொடுத்தாங்கன்னா, அது உள்கட்சியில் கொடுத்தாலோ அல்லது கேண்டிடேட்டில் கொடுத்தாலோ அல்லது குடும்ப ரீதியாக கட்சிகளில் கொடுத்தாலும் அந்த கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மன உளைச்சல் அதிகம் கொடுத்தா கட்சியில் பெரிய மாறுதல். இந்த தடவை கிரகணி காலசர்ப தோஷத்தில் தான் வருது இந்த ஓட்டிங் டேட்டு. ஆனால் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் யாருன்னா அவதாரத்தில் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி. இது நான் சொல்கிறது நல்லா நீங்கள் கவனமாக வச்சுங்க. அவதாரத்தில் ராமச்சந்திரமூர்த்தி இது. அவர் தான் சக்கரவர்த்தி திருமகன். புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் அது நடக்குது. அடுத்து குரு கடகத்துக்கு தான் வரப்போகிறாரு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 2ஆம் தேதி மிட்நைட்டில் 1:52 கடகராசியில் வந்துடுவார். கடகராசிக்கு குரு வர்றார் அப்படிங்கிற போது மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வர்றது ரொம்ப ஷார்ட் பீரியடு. எலெக்ஷன் டைமில் ரொம்ப பக்கமாக வந்துடுறாரு. இந்த பக்கமாக வர்றாரு 2-3 மாதத்துக்குள்ளே வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக கட்சியில் பலவிதமான குழப்பங்கள், கலவரங்கள் வராமல் பார்த்துக்கணும். இந்த எலெக்ஷன் நேரத்தில் கலவரம் வராமல் பார்த்துக்கணும். ஆளுங்கட்சிக்குள்ளே இருப்பவர்களும் சரி, அவருடைய கூட்டணிகளும் சரி, அதிக மன உளைச்சல் கொடுக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக
கட்சியில் கூட்டணி கட்சி தான் இந்த தடவை ஆட்சிக்கு வரும். தனித்த ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. தனி கட்சி ஆட்சி அமைக்கிறது முடியாது, கூட்டணி தான். அந்த கூட்டணியிலையும் இப்போ இருக்கிற இந்த கிரக நிலையின்படி சொல்லும்போது நமக்கு ஜோதிட ரீதியாக சொல்லும்போது யாருங்கிறத பார்க்குறோம். இந்த கட்சியை ஆரம்பித்தவங்க யார், அவங்களுடைய எந்த கட்சியை நம்ம சொல்லும்போது அந்த கட்சியோட ஆரம்ப ராசி யார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரிஷபராசியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரிஷபராசிக்கு யோகமா அந்த கட்சி ஆரம்பித்தவங்க. அதே மாதிரி மீனராசினா மீனராசிக்கு இப்போ மீனராசிக்கு அதிபதி குரு தான் கஜகேசரி யோகத்தில் இருக்கார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த நேரத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதே நேரத்தில் உள்கட்சியில் நிறைய பிரச்சனை ஆளுங்கட்சியில் ஏற்பட்டால் எதிர்கட்சியும் விளையாடிக்கிட்டு ஆட்சி அமைச்சிடும். அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் எந்த ப்ராப்ளங்களும் உண்டாக்காமல் இருக்கணும். எந்த விதமான காரியமானாலும் ஒரு செயல் நடக்கிற போது அந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு எந்த ஜோதிட ரீதியாக அரசியல் எடுத்திங்கனாலும் கமாண்டர் ஒரு பவர்ஃபுல் பிளானட் வந்து சனி தான். அந்த சனி பகவான் குரு வீட்டில் இருக்கார். குரு வீட்டில் சனி பகவான் இருக்கிற போது குரு புதன் வீட்டில் இருந்து புதனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிற போது சனி பகவான் மித்ரு பிளானட். அவங்க சனியும் புதனும் மித்ரு நீச்சமாக இருந்தாலும் கூட பரிவர்த்தனையில் வரும்போது அவங்க ஆட்சி பலம் வந்துடுவாங்க. அப்போ வந்து ஆள்பவர்களுக்கும் எதிர்த்திருப்பவர்களுக்குங்கிற போது ஆளும் கட்சியில் பிரச்சனைகள் வந்தால் எதிர்கட்சி சுலபமாக வந்துடுவாங்க. கூட்டணி கட்சி தான் ஆட்சிக்கு வரும். இந்த கூட்டணி கட்சியில் வந்து நிறைய சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கணும். அப்படி வருமானால் இந்த குரு கடகத்துக்கு வந்த பிறகு ரீஎலெக்ஷன் கூட கொண்டாந்துருவார். அடுத்த எலெக்ஷனுக்கு கூட அதிசீக்கிரத்தில் கொண்டாந்துருவார். இப்போ வந்து நம்ம தனிப்பட்ட வகையில் வந்து இந்த முக்கியமான முகம் தெரிகிற மாதிரி இன்னொன்று இந்த ஆட்சி காலத்தில் இந்த தேர்தல் காலத்தில் வந்து இந்தந்த கட்சிகளுக்குள்ளே தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. இப்போ அந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கவங்களுடைய ஜாதக கட்டம் சொல்வது என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்கணும்னு. அந்த கட்சி தலைவருடைய ஜாதக கட்டம்னு சொல்லும்போது இது ஒரு தனி நபருடையது அல்ல. அந்த கட்சி தலைவர் ஜாதகத்தை வச்சு தான் ஒரு ஆட்சியை சொல்கிறோம், ஒரு கட்சி துவங்கின காலத்தை வச்சு. அப்போ அதில் நிற்கிற எல்லாரையும் வந்து அவங்களுக்கு சாதகமாக தேர்ந்தெடுத்துருக்கணும், கட்சிக்கு சாதகமாக தேர்ந்தெடுத்துருக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் பாதிக்கும். இது தெளிவாக தெரிஞ்சுக்க. இந்த நேரம் வந்து கலவரங்கள் ஏற்படுறதுக்கு இருக்குது. நான் போர் சொன்னேன் உங்களுக்கு முன்னமே. இப்போ இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு விபரீதமான போர் நடக்கும்னு. நான் சொல்லும் போதே சொன்னேன், இயற்கை நமக்கு சாதகமாக இல்லை. அதனால் இயற்கையினுடைய பாதிப்புகளும் இருக்குது. அதே வேளையில் ஆட்சியில் வந்து பெரிய குழப்பங்கள், நிறைய குழப்பங்கள், இனிமே தான் கூட குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். கலவரங்கள் வராமல் பார்த்துக்கிட்டா ஆட்சிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதனால் ஒரே கட்சி ஆட்சி அமைக்கவும் முடியாது, நானே தானும் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி கிரக நிலையில் கால சம்பவம் இருக்குது. அதனால் எதிர்கட்சி இந்த நேரத்துக்கு கிரக நிலை பலமாகிடும். எதிர்கட்சி பலமாகுதுன்னா உள்கட்சி பிரச்சனை வந்தால் உடனே எதிர்கட்சி பலமாயிரும். இந்த குறுகிய நாளுக்குள்ள உள்கட்சியில் ப்ராப்ளம் வருமானால் எதிர்கட்சி பலமாயிரும், கூட்டணி ஆட்சி அமைச்சிடும். நடிகருடைய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னா அது முன்னேறி வரும், முன்னேற்றம் தெரியும். இப்போ நடிகருடைய கட்சினா இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு 2 கட்சி கூட்டணிக்குள்ளே இல்லாத கட்சி, ரெண்டுமே நடிகர்களுடைய கட்சி தானங்க இருக்குது. ஆமாம், இன்னுமே நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பாங்க, அதில் ஒன்றும் இல்லை. நடிகர் கட்சியெல்லாம் முன்னமே சொல்லியிருக்கிறேன். அந்த அரசியல்ங்கிறது நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நடைமுறை வேறு, அரசியல் வேறு. அவங்க ஜாதகத்தில் சனி தான் அதுக்கு கர்த்தா. சனி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருப்பாரானால், சனி செவ்வாய் தான், சனி கிரகமும் செவ்வாயும் தான் ஒரு அரசியலில் ஒருத்தரை கொண்டு வரதோ மாற்றுறதோ அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ராஜகிரக சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கார். இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது ராஜகிரகம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால சரியான ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு எதிர்கட்சி ஆகிற வாய்ப்பு இருக்கா, இல்லை கட்சி தொடங்கினதுமே வந்து இவ்வளவு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்கன்னு மக்கள் கொண்டாடுறதுக்காக? அவர் வந்து பூச நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்திருக்கார். கடக ராசி பூச நட்சத்திரம் பிறகு இப்போ நட்சத்திர அதிபதி ஆகப்பட்ட சனி வந்து பாக்யஸ்தானத்தில் தான் இருக்கார். பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் சப்தம அஷ்டமாதிபதி. அதனால் அவருக்கு வந்து முன்னேற்றம் தெரியும். அவருக்கு வந்து பூச நட்சத்திரத்துக்கு முன்னேற்றம் தெரியும். ஆனால் சனி பகவான் ஆட்சியில் இல்லாததுனால அவர் ஆட்சி அமைப்பார்னு சொல்ல முடியாது.
ஐயா, அடுத்ததா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த கட்சி வந்து எவ்வளவோ காலங்களாக களத்துல இருக்கு. இன்னொன்று கூட்டணி வைக்கல, நாங்க வந்து தனித்த முறையிலேயே போட்டியிடுவோம்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்துறாங்க பொழுது இவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதாவது ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டால் அதில் உழைப்பு, தொண்டர்களுடைய உழைப்பு இருக்குது, தலைவருடைய உழைப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக செலவு செய்ய முடியும், யாரால் அதிகமாக செலவழிக்க முடியுமோ அவங்க பக்கம்தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ வந்து அவருடைய கட்சி முன்னேற்றம் வந்துடுது. 4 நாள் வண்ணமாக முன்னேறி வருவாரே தவிர உடனே இப்போ ஆட்சி அமைக்கிற மாதிரி இல்லை. ஐயா, இப்போ எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அதுவுமே வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து ஆல்ரெடி எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இந்த அரசியல் களம், இந்த தேர்தல் களம் அதிமுகவுக்கு எப்படி இருக்கு? மீண்டும் எதிர்கட்சியாவாங்களா இல்லை ஆளுங்கட்சியாக எதுவும் வாய்ப்பு இருக்கு? இல்லை, இந்த சந்தர்ப்பம் வந்து கலவரங்கள் இல்லாமல் இருந்தால், கலவரங்கள் இல்லாமல் இருக்காது, கலவரம் வரும்னு இருக்கு. அதே மாதிரி ஆளுங்கட்சியுடைய கிரகநிலையின்படி எதிர்கட்சிக்கு பலம் இருக்கு. இப்போ எதிர்கட்சிக்கு பலம் இருக்குன்னா எதிர்கட்சி பலமடையாக பண்ணுறது ஆளுங்கட்சி கையில் தான் இருக்குது, எதிர்கட்சி கையில் இல்லை. எதிர்கட்சி இந்த நேரத்தில் அரசியல் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும், கூட்டணி ஆட்சியும் இருக்கும். 1971 அப்புறம் 2வது தடவையாக திமுக ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இன்னொன்று, இப்போ தமிழக முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் முதலமைச்சராகிறதுக்கான அந்த யோகம் இல்லை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி அவர் முதலமைச்சராக மாறினார். மீண்டும் இந்த வருடம் திமுக அரியணை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அவர் சிம்மராசி ஜாதகத்துக்கு வந்து ஆட்சிக்கு வரமாட்டார்னு சொல்ல முடியாது. சிம்மராசி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அது காரணம் யார் துவங்கி வச்சாங்க. துவங்கி வச்சவங்களுடைய யோகத்தின்படி அவர் வந்து ஒரு அரசனுடைய மகனாகவே இருந்ததுனால வந்தார், இல்லாட்டி வர முடியாது. அரசனுடைய மகனாகவே இருக்கிறதுனால அவருக்கு அந்த யோகம் உண்டு. நான் முதலே சொல்லியிருக்கேன் பலமுறை, ஒவ்வொரு ஜாதகத்திலே யாருக்கு அந்த உயர்ந்த தன்மை வரணும்னாலும் மனைவி ஜாதகம் தான் மிக முக்கியம். காரணம் என்னென்னா இவங்க என்ன பண்ணுறாங்கல்ல, அந்த கணவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாள் பூரா காலம் பூரா தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது மனைவி தான். அப்போ அந்த மனைவி தன் கணவனுக்காக கணவன் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாரோ அதை விட அவருக்காக அதிக பிரார்த்தனை பண்ணுறது மனைவி தான். அப்போ மனைவியினுடைய ஜாதக யோகப்படி தான், ஒரு ஜாதக விதிப்படி அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வரும். இப்போ நீங்கள் ஸ்டாலின் ஜாதகம் வரமாட்டாருங்கிற போது கூட வருவார்ன்றதை நான் சொல்லியிருக்கேன், வருவார்கிறத சொல்லியிருக்கேன். அது காரணம் வந்து அவருடைய மனைவி ஜாதகத்துடைய மனைவியினுடைய அமைப்பும். அதனால் அவருடைய சோதனைகள் எல்லாம் வந்து திருமணமான ஒரு வருஷம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளேயே படாத கஷ்டப்பட்டு வந்துட்டார். அவர் அடிப்படையிலேருந்து வந்தவர். அதனால் சிம்மராசி வந்து அவர் ராஜாவானார்னா அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இந்த உழைப்பு வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட அரசியல் உழைச்சதுனால எல்லாருக்கும் அவர் முகம் தெரியும், எல்லாருக்கும் இன்றைய முதல்வர் யாருன்னா தெரியும். இவர் வந்து நியமனம் அரசன் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனாக வந்திருக்காருன்னா அந்த அரச குடும்பத்தில் அவருக்கு அப்பாவோட வழியிலிருந்து எல்லா அரசியல்வாதிகளோடவும் அவர் பழகி வந்ததுனால அவர் இன்னைக்கு சாமர்த்தியமாக அதை செய்கிறாருன்னா அவருடைய அனுபவம் தான். நீங்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் அனுபவம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லாட்டி நடக்காதுன்னு சொன்னவங்க மந்தியில் நடந்து அப்போவே நான் சொன்னேன், இந்த எம்பி இதே இதில் தான் சொன்னேன், ஐஸ்வர்யா கல்யாண மகாலில் மாநாட்டில் அத்தனை எம்பியும் வருவாங்கன்றேன், அத்தனை எம்பியும் வருவாங்கன்னு சொன்னேன், வந்தார். அப்போ அந்த நேரத்தில் இந்த கிரக நிலை அந்த நேரம் அவருக்கு வெற்றியினுடைய காலமாக இருந்தது. இப்போ சிம்மராசிக்கு அஷ்டமச்சரி நடக்குது. இது ஒரு சோதனையான காலம்தான். இந்த சோதனையான காலத்தை சாதனையாக்கணும்னா அது வேறு யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது. வேறு யாராவது உள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னா அந்த அஷ்டமச்சரியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ வந்து ஆளுங்கட்சியினுடைய அந்த இன்வால்மெண்ட் வந்து இருக்கணும், அதுதான் வந்து எதிர்கட்சியை கொஞ்சமாவது பலவீனம் அடைய செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்படி இல்லை, ஆளுங்கட்சிக்குள்ளேயே சண்டை பூசல்லாம் வந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னீங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க இந்த எலெக்ஷன் நேரம் ஒரு சோதனையான நேரம். இந்த சோதனையான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. செவ்வாய் வந்து ராகு கூட சேரும்போது போர் வரும்னு வந்தது. இப்போ செவ்வாய் சனி கூட சேர்ந்துருக்க. செவ்வாய் சனி சேரக்கூடாது எப்போவுமே. செவ்வாய் சனி சேர்ந்துருந்தா யார் அரசராக வந்தாலும் பாதிக்கக்கூடிய கிரக நிலைப்பா. அண்ணாதுரை ஜெயிச்சார், அரசாட்சிக்கு வந்தார். ஆனால் ஆள முடிஞ்சது அவர் 1 வருஷமாவது முழுசாக 1 வருஷம் முடிக்க முடிஞ்சதாண்டா. இங்கே அவருக்கு என்ன கிரக நிலை, அவருக்கு செவ்வாய் சனி சேர்ந்துருந்தது. செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிற நேரம் சரியான நேரம் அல்ல, அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ ஆளுங்கட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இது
ஒரு போராட்டமான காலமாகவும் ஒரு சோதனையான காலமாகவும் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஆசை வந்துருச்சு. எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி ஓரியாடும் போது இதே தான் ஏற்கனவே காங்கிரஸில் கூட நடந்தது. அந்த ராகுல் சொன்னார், எல்லாரும் அவங்க வம்சாவளிகளுக்கு பதவி வேணும்னு கேட்டதுனால தான் ஆட்சி போச்சுன்றார். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் பிரச்சனை எதுவும் உருவாக்காமல் இருந்தால் கலவரம் வரும்னு இருக்குது, உள்கட்சியில் பிரச்சனை வரும்னு இருக்குது, எல்லாருக்குமே பதவி வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் இப்போ வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆட்சியில் பதவி வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும், எனக்கு இந்த பதவி வேணும்னு எய்மில் இருக்காங்க. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வம்சாவளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது, இப்போ திமுகவில் துணை முதலமைச்சராக இருக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? இல்லை, இந்த காலகட்டத்தில் அவருக்குன்னு இல்லை, அவர் நியமன துணை முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லை, அரசு முதல்வரால் நியமிக்கப்பட்ட நியமன துணை முதல்வர் தான் அவர். அவர் முதல்வர் அல்ல, துணை முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். அப்போ முதல்வர்கிற யோகா அவருக்கு தான் இருக்குது. இல்லை, அவருடைய இவருக்கும் கிரகநல பலமாக இருக்குது, இவருதுலேயும் கிரகநல பௌர்ணமியில் தான் பிறந்திருக்காரு, கிரகநல பலமாக இருக்குது. அதனால் ஒரு நியமன துணை முதல்வராக வந்துட்டார். அதே இந்த நேரம் ஆட்சியில் மாற்றங்களை உண்டாக்குறதுக்கும் குழப்பங்களை உண்டாக்குறதுக்கும் எதிர்கட்சியை பலப்படுத்துறதுக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிற இவங்களுடைய செயல்பாடு சரியாக இல்லைன்னா வரும். நிச்சயமாங்க. இவங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது, தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கிறவர் பிஜேபி சார்ந்த அண்ணாமலை அவர்கள். பல வகையான பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மக்களை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவராகவே அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது, இந்த தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அவர் ஒருவேளை நிற்கலைன்னு சொல்லிட்டாரா, இல்லை அவருக்கு கட்சி ரீதியாக எந்த ஒரு தொகுதியும் ஒதுக்கப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவருடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்கு? அதாவது அண்ணாமலையினுடைய அமைப்பு சொன்னீங்கன்னா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் பிஜேபிக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்குது மக்கள் மத்தியில். அண்ணாமலைன்னா ஒரு குறுகிய காலத்திற்குள்ளே அண்ணாமலைங்கிறவர் எல்லாருக்கும் தெரிகிற அளவு. அது காரணம் அவர் படிச்சிருந்தார், பதவியில் இருந்தார். அதனால் அந்த உழைப்பு தான் மெயின், அவருடைய உழைப்பு தான் அது காரணம். அப்படி நல்லா உழைக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடக்க மாட்டாங்க. அவர் இது ஒரு சோதனையான காலம். இந்த சோதனையான காலத்தில் எல்லா திசைக்கும் அவர் போகணும். எல்லா திசைக்கும் போனால் ஒரு தொகுதியில் அவரை நிற்க வச்சுட்டா எல்லா தொகுதிக்கும் போக முடியாது. அப்போ எல்லா தொகுதிக்கும் அவர் போய் முதல்ல தேசிய அளவில் அவர் பிரயாணம் பண்ணணும், தேசிய அளவில் கட்சியை வளர்த்துறோம். இப்போ பிஜேபியை தேசிய அளவில் பிரபலப்படுத்தணும் அப்படின்னா அது அண்ணாமலையால் முடியுங்கிறத நம்ம பிரதமர்லேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் நினைக்கிறாங்க. அதன் காரணமாக அவருக்கு அவங்க சீட்டு இவர் கேட்கவும் இல்லை, கேட்டு அவர் போகிறேன் நிற்கணும்னு சொல்லிக்கல. அதனால் அவர் எம்எல்ஏவாக நிற்கிறத விட இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கட்சியினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர்றது தான் அவருக்கு மிக முக்கியம். இப்போ கட்சிக்காக எல்லா தொகுதிக்கும் அவர் போகணும். இப்போ நம்ம தமிழ்நாடு பூரா போகும்போது அவருக்கு ஒரு தொகுதியை கொடுத்துட்டா முடியாதுங்கிறதுக்காகத்தான் கொடுக்குறீங்க விட வேறு காரணம் இல்லை. ஆனால் அவருக்கு பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக ஜோதிட ரீதியாகவுமே நான் போன தடவை பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், இந்த சமயத்தில் அண்ணாமலைக்கு முன்னேற்றமான காலம் இருக்காது. அவர் உழைக்கிறது தான், இந்த டைமில் உழைப்பு தான் அவருடையது. பின்னால் அதுக்கு பிரகாசம் இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? அவருக்குமே சனி உச்சம்தான், அவருக்கும் சனி பலம் தான். கலைஞர் சனி பலம், உதயநிதி சனி பலம், எடப்பாடியானது சனி பலம் தான். சனி பலமாக இருக்கிறவங்க கட்டாயமாக முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அல்லாட்டி அவருக்கு ஒன்றுமே உழைச்சவங்க இல்லாமல் சாதாரணமாக அவருக்கு சிஎம் போஸ்ட் வரலையா, அவங்களுக்கு சாதாரணமாக வந்தது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ அவருடைய சென்ற முறை அவர் செய்த செயலில் பல பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த முறை அவருக்கு முன்னேற்றம் இருக்குது. என்ன முன்னேற்றம் இருந்தாலும் கூட இது ஒரு சோதனையாக தனிப்பட்ட நபரால் இந்த ஆட்சியை பிடிச்சி நடத்துறது சாத்தியமாகாது. அவங்க கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சி. கோச்சார ரீதியாக முழுமையான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும், வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும்னா அது யாரு? கோச்சார ரீதியாக நாங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு. புனர்பூச நட்சத்திரம் ராமன் அவதாரம். புனர்பூச நட்சத்திரம் ராமன் அவதாரம். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு செயல் நடந்தால் அது ராமனுக்கு தான் சிறப்பு இல்லைங்களா? அப்போ இதே திராவிட முன்னேற்ற கழக ஆரம்பமுமே ராமனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் தான். கட்சியினுடைய ஆரம்பமே காலையில் ஆரம்பிக்க முடியல, பவளக்கார் தெருவில் மழை வந்துருச்சு, சாயந்தரம் தான் ஆரம்பித்தாங்க.
அதனால் இப்போ புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பித்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் அழிக்க முடியாமல் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ராமனுடைய நட்சத்திரத்தில் தான் இப்போ வருது. அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த தேர்தல் களம் அதிர்ஷ்டமானது அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க? தாராளமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி கன்னிராசி 12 ராசிகளில் கன்னிராசிக்கு சிறப்புண்டு, கன்னிராசிக்கு சிறப்புண்டு. கடகராசிக்கு முன்னேற்றம் உண்டு. கடகராசிக்கு முன்னேற்றம்னா அங்கே 3 இப்போ புனர்பூசம்னா அவங்க பிறந்தது புனர்பூச நட்சத்திரமாக இருக்கணும் அல்லது குரு வலுவாக இருக்கணும். பூச நட்சத்திரமாக இருந்தால் சனி வலுவாக இருக்கணும். அவங்க பிறந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தால். இப்போ கலைஞர் பிறந்தாலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம். அந்த மாதிரி அந்த கிரகம் அந்த நேரம். அதே மாதிரி இவர் பிறந்தார் பௌர்ணமியில். அப்போ அந்த பிறப்போட நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அவங்க ஜாதகத்தில். அப்போ பூர்வ ஜென்மத்தை நாங்கள் பார்க்குறோம். நீ யாரை சொல்லும் போதும் நாங்கள் பூர்வ ஜென்ம யோகம் 5ஆம் பாவத்தை பார்ப்போம். யோகாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். இப்போ கன்னிராசி யோகாதிபதி சனி, துலா ராசி யோகாதிபதி சனி, ரிஷபராசி தர்மகர்மாதிபதி சனி. அதனால் சனி பலமாக இருக்கிறவங்க அரசியலில் முதன்மை ஸ்தானத்தில் தலைமை ஸ்தானத்தில் தான் வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு அஷ்டம சனி இருக்கக்கூடாது, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடாது, 7 சனி இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். அதனால் இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க. காரணம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ராமனுக்குடைய காலம். ஐயா, இப்போ எல்லாருடைய ஜாதகத்திலையும் தனிப்பட்ட ஜாதகத்திற்குரிய பலன்கள் சொன்னீங்க. மே 4 அந்த ஜனநாயக திருநாளினுடைய கொண்டாட்டம், யார் வெற்றி பெற்றார்கள், அந்த முதல்வர் அரியணை யாருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கிற நாளாக இருக்குது. இப்போ இந்த மே 4 அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது இந்த நாள் யாருக்கு சாதகமாக இருக்குது, எந்த கட்சி வெற்றி பெறும்? இந்த கட்சி அதான் சொன்னங்க, இந்த தனிப்பட்ட கட்சியும் வெற்றி பெறாது. கொடுக்க கூட்டணி தான், 2 கூட்டணி இருக்குல்ல. ஆமாம், கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறேன். நான் கூட்டணி சொல்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். கூட்டணி நிறைய கூட்டணின்னு நான் சொல்லல, கூட்டணிங்கிறேன். கூட்டணி கட்சி ஆட்சி பெறனா கச்சன்னு 100 கட்சி சேர்த்ததல்ல. கூட்டணி கட்சி ஆட்சி பெற. ஆனால் இந்த நேரத்தில் ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்கு உண்டான நிலை அவங்க உள்கட்சியில் தான் இருக்குது. உள்கட்சியில் பிரச்சனை வந்தால் எதிர்கட்சி பலப்படைஞ்சிடும். உள்கட்சி பிரச்சனை வராமல் இருக்கணும். வராமல் எப்படி இருக்கும்? கலவரம் இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வரும்போது எதிர்கட்சி பலப்படைஞ்சிடும். அப்போ உள்கட்சியில் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். ஐயா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. அரசியல் ரீதியாகவும் தமிழகத்தின் மிக முன்னணி கட்சிகளில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களினுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், தேர்தல் நாள், முடிவு நாள், இந்த 2 நாட்களும் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. செங்கத்தில் வாழ்விடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா. அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.